வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே. முகங்கள் அத்தியாயம் 21. ஷூட்டிங் ஸ்பாட். சந்தனா மற்றும் மித்ரன் நின்றிருக்க அவர்களின் எதிரில் இருந்தான் ருத்ர பிரதாப். அவன் அருகில் துணை நடிகை அர்ச்சனா நின்றிருந்தாள். மித்ரனை மட்டும் பார்த்து பேசலானான் ருத்ரன். கமான், லுக் அட் மீ. சீன் ரொம்ப சிம்பிள். நந்தினி இந்த ஸ்ட்ரீட் லைட் கீழே ஓடி வந்து மூச்சு வாங்க நிப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட் லைட் வழியா நீங்க ஓடி வரீங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சில நொடி நிக்கணும். அப்புறம் மித்ரன் நந்தினியின் பக்கமா வேகமா ஓடி வரணும். நந்தினி உங்களை சந்தோஷமும் அழுகையுமா பார்க்கணும். தென் நீங்க நந்தினி தோள் பிடிச்சு, என்னாச்சு மிருதுளா, என்னாச்சு அப்படின்னு இதோ இப்படி அவங்க தோலை பிடிச்சு உலுக்கணும் என்றவன் அர்ச்சனாவின் தோள்களை தன் 2 கைகளால் பிடித்து உலுக்கினான். அவள் எதுவுமே பேசாமல் அவனை பார்த்து மீண்டும் அழவும் அவன் அவளை தன்னோடு இறுக அணைத்துக் கொண்டான். ஒரு வினாடி கூட நிலைத்திருக்கவில்லை அந்த அணைப்பு. உடனே அர்ச்சனாவை விடுவித்தவன் சந்தனாவின் கண்களை தவிர்த்து, சீன் கிளியரா, டேக் போலாமா என்று மீண்டும் மித்ரனை மட்டும் பார்த்து கேட்டான். ஓகே என்று ஸ்டைலாக தன் தோள்களை குலுக்கினான் மித்ரன். சந்தனாவின் காதுகளில் அவள் பேசிய வார்த்தைகளே எதிரொலித்தன. ஆனா நீ அதை விட கேவலமா எல்லார் முன்னாடியும் கத்து கொடுக்கறான்னு கட்டிப்பிடிப்ப. அவள் அவனை நிமிர்ந்து பார்க்க அவளை அர்த்தத்துடன் பார்த்த ருத்ரன் உடனே டச் அப் என்றான். அவனது குரலுக்கு ஓடி வந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் நந்தினி, மித்ரன் இருவர் முகத்திலும் கொஞ்சம் பவுடர் போட்டுவிட்டு அதன் மேல் தண்ணீரை ஸ்ப்ரே செய்தனர். அது வியர்வை போல் காட்சியளித்தது. டச் அப் முடிந்ததும் அவள் அருகில் வந்த ருத்ரன் அவளை குரோதத்துடன் பார்த்தான். நுணலும் தன் வாயால் கெடும்ங்கிற பழமொழி ஓ விஷயத்துல கணக்கச்சிதமா பொருந்திருக்கு. மதியம் நான் சாய்ஸ் கொடுத்த போதே நீ சரியான சாய்ஸ சூஸ் பண்ணிருக்கணும். இப்போ ஒன் அண்ட் ஒன்லி சாய்ஸ், இந்த சீன் எனக்கு பெர்ஃபெக்டா வரணும். அப்படி இல்லனா அதன் விளைவுகள் உன் கற்பனைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். இத மைண்ட்ல வச்சுக்கோ என்று மிரட்டலுடன் முடித்தவன் கேமரா ரோல் என்று கத்தியபடி பிரகாஷை நோக்கி நடக்கலானான். அவனது பேச்சு அவளுள் ஒரு பீதியை கிளப்பியது. ஏனோ கிளிசரின் துணையில்லாமலே கண்ணீர் வந்தது. சிறிது தூரம் ஓடி வந்து மூச்சிறைக்க நின்று நிமிர்ந்து கேமராவை பார்க்க வேண்டும். அங்கே மித்ரன் இருப்பது போல் பாவித்து இன்பமும் துன்பமும் கலந்த உணர்வை காட்ட வேண்டும். இதுதான் சீன். வேகமாக ஓடி வந்து மூச்சிறைக்க நின்ற சந்தனா கேமராவை பார்க்க நிமிர்கையில் அவளுக்கு கேமராவின் பின் நின்ற ருத்ர பிரதாப் தான் தெரிந்தான். அவனை பார்த்ததுமே அவன் பேசிய வார்த்தைகள் அவள் காதில் மீண்டும் ஒலித்து அவளது கண்களை நிரப்பின. அப்பொழுது அவளது கண்களை நேருக்கு நேர் சந்தித்தவன் லைட்டா ஒரு ஸ்மைல் என்றான். ருத்ரனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டவளாக இதழ்களை லேசாக சிரிப்பது போல் விரிக்க, கட் என்றவன் டேக் ஓகே என்றான். அப்பாடா என்றிருந்தது அவளுக்கு. ஆனால் உண்மையான பிரச்சனை அடுத்த காட்சியில் அவளுக்காக காத்திருந்தது. 2 மணி நேரமே இருந்தது பொழுது விடுவதற்கு. மித்ரன் சந்தனாவின் தோள்களை பிடித்து உலுக்கி கட்டி பிடிக்க வேண்டும். சந்தனா அழுது கொண்டே அவன் நெஞ்சில் புதைய வேண்டும். இதுதான் காட்சி. வியர்வை துளிகள் நிறைந்த ஒப்பனையுடன் மித்ரனும் சந்தனாவும் எதிரெதிரில் நின்றிருந்தனர். கடவுளே, ஒரே டேக்கில் ஓகே ஆக வேண்டும். மனதிற்குள் கடவுளை வேண்டிக் கொண்டாள் சந்தனா. அவர்களை சுற்றி பல கேமராக்கள் இருந்தன. எல்லாவற்றிலும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மானிட்டரை பார்த்தார்கள். ஏதேனும் ஒரு கோணத்தில் உணர்ச்சிகரமாகவும் தத்ரூபமாகவும் நிச்சயம் பதிவாகிவிடும் என்பது ருத்ரனின் நம்பிக்கை. அதோடு அவனது எடிட்டர் விக்ரம் சிங்கின் மீது அவனுக்கிருந்த அசாத்திய நம்பிக்கையும் ஒரு காரணம். வெளியே காட்டிக்கொள்ளவில்லையே தவிர ருத்ரனுக்கும் இந்த காட்சி ஒரே டேக்கில் முடிய வேண்டும் என்கின்ற பரபரப்பு இருக்கத்தான் செய்தது. கேமரா ரோல். ருத்ரன் மானிட்டரில் தன் கவனத்தை பதித்தான். ரோலிங் என்றான் பிரகாஷ். ஆக்ஷன் என்றான் ருத்ரன். சந்தனாவின் தோள்களை உலுக்கிய மித்ரன் அவளை அணைப்பதற்கு பதிலாக பின்னே தள்ளிவிட்டான். குழப்பமாக சந்தனா மித்ரனை பார்க்க அவனோ கேமராவை பார்த்தான். கட் இட் என்று எரிச்சலுடன் சேரிலிருந்து எழுந்தான் ருத்ரன். என்னாச்சு மித்ரன் என்று கத்தவும், நந்தினி இஸ் நாட் கோஆபரேட்டிங் என்று அபாண்டமாக அவள் மீது பழி போட்டான். அவளோ ருத்ரனை பரிதாபமாக பார்த்தாள். அவனோ பிரகாஷை முறைத்தான். உடனே பிரகாஷோ, நந்தினி பிளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, லாஸ்ட் சீன் முடிஞ்சதும் பேக்கப் தான் என்று அவளுக்கு எடுத்து சொன்னான். ஆனால் அவளிடம் எந்த தப்பும் இல்லையே.
மனதிற்குள் குளிர் பிறந்தது. டேக் 2 ஆக்ஷன் என்றான் ருத்ரன். மீண்டும் மித்ரன் ருத்ரனை பார்த்து உதட்டை பிதுக்கினான். டேக் 3 என்றான் ருத்ரன். கட் என்றான். டேக் 4 கட். டேக் 8. கடித்த பற்களிடையே ருத்ரன் கத்த உண்மையிலேயே வியர்த்தது சந்தனாவிற்கு. பயத்தில் அழுகை வேறு இப்போது வரவா அப்போது வரவா என்று கேட்டது. அங்கே குழுமியிருந்த அத்தனை துணை நடிகர்கள், உதவியாளர்கள் அனைவருக்கும் படபடப்பாக இருந்தது. மித்ரனுக்கோ குதூகலமாக இருந்தது. இன்று ருத்ரன் கத்தும் கத்தலில் இவர்களது திருமண முடிவு உடைந்தால் எப்படி இருக்கும் என்று உள்ளுக்குள் நினைத்து சந்தோஷப்பட்டான். 8வது டேக்கும் ருத்ரனின் கட் என்ற உருமலோடு நிற்க விதிர்விதிர்த்து போனாள் சந்தனா. அங்கே இருந்த அத்தனை பேரின் கண்களும் ருத்ரனை ஒருவித பயத்தோடு பார்க்க, கையில் இருந்த மைக்கை கீழே ஓங்கி அடித்தவன் சினம் கொண்ட வேங்கையை போல வேக நடையுடன் 2 சந்தனாவை அடைந்தான். எல்லோரது முகங்களும் வெளிறிவிட்டது. சந்தனாவிற்கோ கால்கள் நடுங்க தொடங்கின. நேரே சந்தனாவின் முன் நின்று முறைத்தவன் உடனே மித்ரனின் புறம் திரும்பி, நீ எல்லாம் என்னையா ஹீரோ? ஒரு ஹீரோயினை கட்டுப்படுத்தி நடிக்க வைக்க தெரியல? இதுல ரொமான்டிக் கிங்னு டைட்டில் வேற. கர்ஜித்து கொண்டே சந்தனாவின் தோலை அழுந்த பற்றினான். வலியில் அவள் கண்களை மூடிக்கொண்டாள். பற்றிய தோலை பிடித்து உலுக்கியவன், என்னாச்சு மிருதுளா, என்னம்மா என்று முடித்துவிட்டு சில நொடி அவளது முகத்தை பார்த்தான். அடுத்த நொடி சந்தனா ருத்ரனின் அணைப்பில் இருந்தாள். ஆனால் அவள் அவனை அணைக்கவில்லை. அவள் காதுகளை நோக்கி குனிந்தவன், கைய என் முதுகுல வை என்று வார்த்தைகளை கடித்து துப்பினான். பயத்தில் விதிர்த்தவள் உடனே அவனை இறுக கட்டிக்கொண்டாள். அவளது கழுத்து வலிவில் முகம் புதைத்து கண்களை மூடினான் ருத்ரன். அவளது வியர்வை துளி தந்த குளிர்ச்சியும் அவளுக்கான பிரத்யோக மனமும் அவனுள் நிறைந்தது. ஏதோ ஒரு உணர்வு அவனுள் கரைந்தது. காலையிலிருந்து தனக்குள் கனன்று கொண்டிருந்த கோபம் படிப்படியாக குறைவது போல் உணர்ந்தான். சந்தனாவிற்கோ அடைத்து கொண்டு வந்த அழுகை அவள் கட்டுப்பாட்டையும் மீறி உடைந்தது. அவனது மார்பில் முகம் புதைத்து விம்மி அழுதாள். அவனது கைகள் தாமாக அவளது முதுகினை வருடிவிட, உனக்கு எதுவும் ஆகாது, எதுவும் ஆக நான் விடமாட்டேன், ஐ ப்ராமிஸ் என்றான். அவளது அழுகை குறைய தொடங்குகையில் மித்ரனின் குரல் அவர்களை கலைத்தது. ஓகே ருத்ரன், லாஸ்டா உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொன்னீங்களே, அதையும் சேர்த்து சொல்லணுமா என்று கேட்டதற்கும் ருத்ரன் தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்கும் சரியாக இருந்தது. அந்த டயலாக் ஸ்கிரிப்ட்லேயே இல்லையே என்பதை கேட்காமல் கேட்டான் மித்ரன். தன் மனதிற்குள்ளிருந்து வந்த வார்த்தைகள் என்று அவனால் சொல்ல முடியவில்லை. அதனால் வேறு வழியின்றி, சேர்த்துக்கோங்க மித்ரன் என்று மெதுவாக பேசியவன் உடனே குரலை உயர்த்தி, இதுதான் கடைசி சான்ஸ், சும்மா நந்தினியை குறை சொல்லாம இந்த சீனை ஒரு ஹீரோவா ஹேண்டில் பண்ணுங்க. கராராக பேசியவன் கேமரா ரோல் என்று கத்தினான். பிரகாஷின் ரோலிங்கை கேட்டதும் ஆக்ஷன் என்றவன் மானிட்டரையும் பார்க்கவில்லை, காட்சியையும் பார்க்கவில்லை. சந்தனாவிற்கு முதுகு காட்டி நின்று கொண்டவனுக்கு, அந்த ஷீட்டுக்கு பதிலா விளக்க பிடிச்சிங்கன்னா இன்னும் பொருத்தமா இருக்கும் என்ற சந்தனாவின் குரல் கேட்டது. குறைந்த கோபம் இன்னமும் பல மடங்காக ஏறியது. பிரகாஷை நோக்கி அவன் நடப்பதற்கும் சீன் முடிவதற்கும் சரியாக இருந்தது. கட் என்று எங்கோ பார்த்து கூறினான். அவனது கட்டை கேட்டதும் அங்கே கூடியிருந்த கூட்டமே அவனைத்தான் உற்று பார்த்தது, சந்தனா உட்பட. அவன் ஆக்ஷன் என்றதிலிருந்து சந்தனாவின் கண்கள் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தன. எப்போது மித்ரன் கட்டிப்பிடித்தான், எப்போது விடுவித்தான் என்பது கூட தெரியவில்லை. பிரகாஷ், மானிட்டரை பாரு என்றான் ருத்ர பிரதாப். அவனை வித்தியாசமாக பார்த்த போதிலும் மறுக்காமல் எழுந்து மானிட்டரை பார்த்தவன், ஹீரோயின் கண்ணு ஃப்ரேமுக்கு வெளியே போகுது ருத்ரா என்றான் பரிதாபமாக. உடனே ஒருவித பரபரப்புடன் மானிட்டரை பார்த்தவனின் விழி விரிந்தது. மிக மிக லேசான புன்னகை அவன் இதழில் வந்து சென்றது. உடனே நிமிர்ந்து சந்தனாவை பார்த்தவன், டேக் ஓகே, பேக்கப் என்று கத்தினான். அவன் அடக்க முயன்றும் அவனுள் இருந்த உற்சாகம் அவனது குரலில் தெரிந்தது. அங்கே இருந்த கூட்டத்தின் ஆரவாரமும் கைத்தட்டலும் கூட சந்தனா ருத்ரனின் காதுகளை எட்டவில்லை. முகங்கள். அத்தியாயம் 21 நிறைவடைந்தது. அத்தியாயம் 22. ஷூட்டிங் முடிந்து ரூமிற்கு வந்த ருத்ர பிரதாப்பின் இதழ்கள்
புன்னகையை ஏந்தியிருந்தன. தனக்கு பிடித்தமான பிராண்டை ஒரு கோப்பையில் ஊற்றிக்கொண்டு டிவியை ஆன் செய்தான். மிக பிரபலமான மியூசிக் சேனலை வைத்துவிட்டு பஞ்சு மெத்தையில் அமர்ந்தான். கோப்பையில் இருந்த திரவத்தை இசையை கேட்டுக்கொண்டே பருகி முடித்தவன் அப்படியே பின்னே சரிந்தான். கால்கள் தரையில் இருந்தன. விழி மூடினான். அன்று இறுதியில் நடந்த காட்சி அவனது இதயத்தை விட்டு அகலுவதாகவே இல்லை. அவளது கண்கள் அவனை தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவனது இருதயத்தில் கையை வைத்தான். அங்கே அவளது கண்ணீர் துளியின் ஈரத்தை அவனால் இப்போதும் உணர முடிந்தது. அவனது அணைப்பால் அவளது அழுகை வலுவிழந்தது. அவனுள் ஒருவித சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அதன் தொடர்ச்சியாக இதழ்களில் புன்னகை விரிந்தது. ருத்ரா! கத்திக்கொண்டே கதவை திறந்து உள்ளே நுழைந்தான் பிரகாஷ். அவனது நினைவுகள் கலைந்துவிட்ட எரிச்சலில், ஷ், ஏன் இவ்ளோ சவுண்டு? சிடுசிடுத்தபடியே எழுந்தான். சவுண்டு நான் இல்ல, இந்த பாட்டு என்று பதிலளித்தவன் ரிமோட்டை எடுத்து மியூட் பட்டனை அழுத்தினான். அப்போதும் கண்களை திறக்கவில்லை ருத்ர பிரதாப். நினைவுகளை மீட்டெடுக்க முயன்று கொண்டிருந்தான். இங்க என்னென்னவோ நடக்குது ருத்ரா. அவனிடம் முறையிட்டான் பிரகாஷ். என்ன நடந்தது? சாவதானமாகவே கேட்டான். இவ்ளோ நாளு ஹீரோயின் தான் ப்ராப்ளமா இருந்தது. அதையும் எப்படியோ ஒரு வழியா இப்பதான் சார்ட் அவுட் பண்ணோம். பட் இப்ப ஹீரோவும் ப்ராப்ளம் ஆயிட்டான். மித்ரன் தான் இன்னையோட ஷூட் ஸ்பாயில் ஆக காரணம். இப்போதான் மத்த கேமரா ஃபுட்டேஜ பார்த்துட்டு வரேன். ஆவேசமாக அவன் கத்தி கொண்டிருக்க ருத்ரனோ மெல்ல எழுந்து அடுத்த ரவுண்டுக்கு பாட்டிலை எடுத்தான். நான் இங்க கத்திக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ருத்ரனின் முகத்திற்கு நேரே வந்து நின்று கொண்டு கேட்டான். சேம் ஓல்ட் நியூஸ் டியூட். பாட்டிலில் இருந்த திரவத்தை கோப்பையில் ஊற்றினான். பிரகாஷின் முகம் மாறியது. அப்போ எல்லாம் தெரிஞ்சும் நீ கூலா இருக்க. அந்த மித்ரனை பார்க்க எனக்கு ஆத்திரமா வருது. கையினில் இருந்த கோப்பையை டேபிள் மீது வைத்தவன் பிரகாஷின் தோள்களை பற்றி, கூல் டவுன். கெட்டதுலயும் நமக்கு என்ன நல்லதுன்னு யோசிக்க கத்துக்கோ பிரகாஷ். கமான், கெட் அ ட்ரிங்க் ஃபார் யூ என்று பாட்டிலை அவன் கையில் திணித்துவிட்டு டைனிங் டேபிளில் வந்தமர்ந்தான். பாட்டிலை அது இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு ருத்ர பிரதாப்பை பின்தொடர்ந்தான் பிரகாஷ். அதன் தொடர்ச்சியாக இதழ்களில் புன்னகை விரிந்தது. அவனது கேள்விக்கு பதில் கூறாமல் கண்களை மூடினான். இப்போதும் அவனால் அந்த குளிர்ச்சியை, அந்த ஸ்பரிசத்தை, அந்த வாசனையை உணர முடிந்தது. அவளது கைகளின் அழுத்தம் அவன் முதுகில், அவளது முகம் இவன் மார்பில், எல்லாம் இப்போதும் நீடித்திருப்பது போல் உள்ளுக்குள் ரசித்தான். அவனது அமைதியை கலைத்தது பிரகாஷின் குரல். ருத்ரா, ஸ்பீக் அவுட். சட்டென கண்களை திறந்தவன், அது மித்ரன் ஒரு முட்டாள்னு தெளிவா தெரிஞ்சதே ஒரு நல்லது தானே. சுத்தி கேமரா வச்சிருக்கோம், எதுலயாவது அவன் மாட்டிக்க சான்ஸ் இருக்குன்னு தெரிய வேண்டாம். டேக் 3லயே கேமரா 5 அசிஸ்டன்ட் சொல்லிட்டான். இடியட் மித்ரன், ஐ வில் நாட் சூஸ் ஹிம் ஆஸ் மை ஹீரோ அகெயின் என்று ஏதோ கோர்வையாய் சொல்லி முடித்தான். எனது? குழம்பியவன் உடனே, ஓ, அதுதான் மித்ரனை ஒரு வாங்குனியா? யூ ஆல்வேஸ் ராக். பட் இந்த சீன் சொதப்பல் ஆயிடுச்சே. கவலையோடு சோஃபாவில் அமர்ந்தான் பிரகாஷ். வாட், சொதப்பலா? நோ வே. நான் கோவமா போன போது கேமரா ரோல் பண்ண சொன்னேனே, எதுக்குன்னு தெரியுமா? ருத்ர பிரதாப்பின் கண்கள் சிரித்தன. ஓ, வியப்பில் விழி விரித்தான் பிரகாஷ். உன்னோட கேமரா மட்டும் இல்ல, எல்லா கேமராவும் ரோலிங் தான். சோ ஃபுட்டேஜ எடிட்டர் விக்ரம் சிங் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா போதும். He will take care. And you know what? அந்த படத்தோட பெஸ்ட் சீனா இந்த சீன் இருக்கும். அவனது குரலில் உற்சாகம் இருந்தது. Is it? I know you Rudra. I have no doubt. But இது என்ன, காலையிலேயே ஆரம்பிச்சிட்ட? கையில் இருந்த கோப்பையை சுட்டி காட்டினான். நமக்கு இதுதான் நைட். And I'm so happy. Don't disturb me என்றவன் டைனிங் டேபிளில் இருந்து பெட்டில் வந்து விழுந்தான். அவளது ஸ்பரிசம் தந்த போதை அவனை மொத்தமாக ஆட்கொண்டது. அன்றைய ஷூட் முழுவதும் நெருப்பின் உக்கிரத்தை காட்டி எல்லோரையும் வதைத்தவனின் முகத்தில் உறைந்திருந்த சிரிப்பு பிரகாஷை அதிசயிக்க வைத்தது. அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி தன்னிச்சையாக லாக் செய்த சந்தனா பெரும் குழப்பத்தில் இருந்தாள். அவளுள் என்னதான் நடக்கிறது என்று அவளுக்கே புரியவில்லை. அவள் அதிகமாக வெறுக்கும் ருத்ரனின் நெஞ்சில் புதைந்து இவள் எப்படி அழலாம்? அவனது இன்றைய கோபமான முகம் இவளை ஏன் பாதிக்க வேண்டும்?
அவனது அருகாமை இவளுக்கு ஏன் பாதுகாப்பானதாக தோன்ற வேண்டும்? மூளை அவன் அவளுக்கு இழைத்த அநீதிகளை துல்லியமாக நினைவு வைத்திருந்தது. ஆனால் இதயம் அதை மறந்துவிட்டதா? என்னதான் நடக்கிறது? அவனது பாராமுகம் அவளுள் ஏன் அழுகையை வர வைக்கிறது? உள்ளுக்குள் ஒரு குரல், ஐ லவ் ருத்ர பிரதாப் என்றது. நோ நோ நோ, ஐ ஹேட் ஹிம். நோ, ஐ லவ் ருத்ரன் டீப்லி அண்ட் மேட்லி. ஐயோ, போது நிறுத்து. கண்களை மூடி தலையை இரு கைகளால் பிடித்துக்கொண்டு கத்தியவள் மயங்கிச் சரிந்தாள். முகங்கள் அத்தியாயம் 22 நிறைவடைந்தது. நன்றி.